சார் வணக்கம் சார். வணக்கம். பாம் ஆயில் நடவு செஞ்சு பராமரிச்சுட்டு வரீங்க. அது சம்பந்தமான சில செய்திகளை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிற விதமாக கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார், எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் பழனியப்பன். நான் காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏமப்பேர் கிராமம் காட்டுக்கொட்டாயில் நான் குடியிருக்கேன். எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. சரி, ஓய்வு பெற்ற உடனே இந்த 10 ஏக்கர்லையும் நிரந்தரமாக ஏதோ ஒரு பயிர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதனால் பாம் ஆயிலை பற்றி கேள்விப்பட்டு அதை பற்றி விசாரிச்சதில் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதனால் 10 ஏக்கர்லேயுமே பாம் ஆயில் கன்று நடவு பண்ணேன். நடவு பண்ணது இல்லாத அவங்க காட்ரேஜ் கம்பெனியினுடைய அதிகாரிகள் மற்றும் களப்பணியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தவறாமல் மாதம் உரம், அதுக்கு வேண்டிய ட்ரிப்பெல்லாம் போட்டு தண்ணி பாய்க்கிறது, தண்ணீர் வசதி எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படி கரெக்டாக பண்ணினதுனால 4வது வருஷமே எனக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிது. ஒரு ஏக்கருக்கு 4 டன் ஈல்டு எடுத்தேன். பாமாயில் பழக்குழாய் அறுவடை நடந்தது. அதுக்கு பிற்பாடு அது தொடர்ந்து அதே மாதிரி அந்த தண்ணீர் வசதி, உரம் வசதி எல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வந்ததுனால இப்போ வச்சு 16 வருஷம் முடிஞ்சிருச்சு. 14 கிட்டத்தட்ட நான் 13 வருஷமாக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இப்போ ஆவரேஜாக 10 டன் பாமாயில் பழக்குழாய் நான் இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா செலவு போக எனக்கு ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா நகர லாபமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. அது இல்லாத ஊடு பயிர் நான் எதுவும் பண்ணல. அதுக்கு பதிலாக செம்மறி ஆட்டு பண்ணை வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆடு இருக்குது. சுற்றி வேலி போட்டு அதை வைக்கிறதுனால காட்டில் இருக்கிற புள்ளையெல்லாம் பாமாயில் மரத்துக்குள்ளே இருக்கிற புள்ளையெல்லாம் ஆடு சாப்பிட்ருது. அது இல்லாத அதனுடைய புழைக்கையும் ஆட்டுக்கு கிடச்சிருது. அதுவே எனக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி ரொம்ப எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் ரிட்டையர் லைஃப்பில் கிடைக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இதனால் நான் மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறேன்னா, தண்ணி வசதி இருக்கிறவங்க, அது இல்லாத நிறைய நிலம் வச்சுருக்கிறவங்க, வேறு பயிர் செய்ய முடியாதவங்க இந்த பயிர் செஞ்சால் நிச்சயமாக அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக நான் என்னால் கூற முடியும். அது இல்லாத எனக்கு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கா இந்த பணம் காட்ரேஜ் கம்பெனியிலேருந்து கரெக்டாக எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் கூட தவறதில்லை. 15 நாளைக்கு முன்னாலேயே கூட வந்துடுது. அது இல்லாத களப்பணியாளர்கள் அந்த காட்ரேஜ் கம்பெனியிலேருந்து அடிக்கடி மாதத்தில் குறைஞ்சது ஒரு 10 நாளாவது தோட்டத்துக்கு நமக்கு உதவியாக இருக்கிறாங்க. ஏன்னா உரம் கொடுக்கணுங்கிறதுலையோ, நுண்ணூட்ட சத்து கொடுக்குறதுல, அல்லது பழம் வெட்டுறதுல, இப்போ எப்படி பழத்தை கொலைகளாக வெட்டுறதா என்னங்கிறது எல்லாமே நமக்கு உதவியாக இருந்து இந்த மாதிரி நல்ல சிறப்பாக பயிர் எடுக்கிறதுக்கும் நிரந்தர வருமானம் பண்ணுறதுக்கு அவங்க உதவியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம் சார். ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட. பழம் அறுவடை பண்ணுறீங்க, அதில் என்ன மாதிரி பழக்குலையை அறுவடை பண்ணுன்னா விவசாயிகளுக்கு லாபமாக இருக்கும்? அதாவது பழம் ஒரு ஒரு கொலைக்கு குறைஞ்சது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு, அது ஒரு 50 பழம் அளவுக்கு அது கீழே உளுந்துருக்கணும் அந்த கொலையிலிருந்து. அந்த மாதிரி கொலையை வெட்டினா நமக்கும் இடம் வரும், கம்பெனிக்கும் இழப்பு இருக்காது. சார், உங்களுக்கு தோட்டக்கலைத்துறை இது சம்மந்தமாக உங்களை அணுகுறாங்களா? தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது அவங்க வந்துட்டு போகிறாங்க. நம்ம களப்பணியாளர் கூட அவங்கள கூட்டிகிட்டு வர்றாரு. காட்ரேஜ் பாம் ஆயில் கம்பெனியிலேருந்து வர்றாங்க. அவங்களும் உதவியாக இருக்கிறாங்க. இன்சென்டிவ் எல்லாம் கூட நமக்கு இந்த ஹெக்டேருக்கு 8 டன்னுக்கு மேலே எடுத்தால் ஒரு டன்னுக்கு 1000 ரூபா கொடுக்குற இன்சென்டிவ் எல்லாம் கூட இப்போ வாங்கி கொடுத்தாங்க. கூட 33,000 எனக்கு வந்தது இப்போது. நன்றி, வணக்கம்.